Hi friends, welcome to Unthozhi. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபங்க்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன்ஸ் அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் ஃபங்க்ஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபர்தராக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பேசிக்காக நீங்கள் எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எடுத்துக்கிட்டாலும் ஒரு டாபிக் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏன் படிக்கணும், எதுக்காக படிக்கணுன்றதுக்கு இந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிட்டாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அதனால உங்களுக்கு அதை நீங்கள் லேர்ன் பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி ஒன்று தான் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நீ ஃபங்க்ஷன்ஸை ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, அது எந்த மாதிரி டைத்தில் அதை எப்படி யூஸ் பண்ணுன்ற ட்ரிக்கு தெரிஞ்சிட்டாலே போதும், உங்களோட ப்ரோக்ராமிங் ஸ்கில் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ண முடியும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ப்ரோக்ராம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ரோக்ராமிங்கில் ஸ்கொயரும் இருக்குது, க்யூபும் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, இப்போ ஏன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கோங்க, ஏ இன்ட்டு ஏன்னு கொடுப்போம். அதுவே இப்போ க்யூப்னா ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ. ஸோ 3 தடவை ஏ போடுவோமா. ஸோ ஸ்கொயருக்கும் க்யூபுக்கும் என்ன லிங்க் இருக்குது. ஸோ ஸ்கொயர் பண்ணிவிட்டு வர்ற ஆன்சரோட இன்னொரு ஏவை நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலே போதும், அதுதான் க்யூப். ஸோ ஒரு ப்ரோக்ராமில் இப்படி ஒன் டைம் வந்து ஒரு க்யூபோ ஒரு ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ அதுவே ஒரு 10 ஸ்கொயரு 10 க்யூப் இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரே வேரியபிளில் அந்த 10 ஸ்கொயருக்கும் 10 க்யூபுக்கும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா 10 வேரியபிள்ஸு 10 அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலான்றது தான் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஒரே வேரியபிளை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த வேரியபிளை ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணி வச்சுட்டோன்னா, அதாவது நமக்கு ரிப்பீட்டடாக ஒரு ப்ராசஸ் நம்ம பண்ண வேண்டியதாக இருந்துச்சுன்னா அது ஒரு ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எங்கேலாம் அது தேவையோ அந்த இடத்துல எல்லாமே அந்த ஃபங்க்ஷனை ஜஸ்ட்டு கால் பண்ணால் மட்டுமே போதும், நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக இதுதான் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷனும் கூட. கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் சொல்கிறேன். இப்போ ஃபோனில் நீங்கள் ஒருத்தருக்கு டயல் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவங்க நம்பரை நீங்கள் சேவ் பண்ணுவீங்க. இப்போ நான் நம்பரை சேவ் பண்ணவே இல்லை, இன்றைக்கி கால் பண்ணுறீங்க, ஓகே. ஒரு 2 டேஸ் கழிச்சு கால் பண்ணுறீங்க, மறுபடியும் நம்பரை பார்த்து டைப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்க நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா எப்போல்லாம் உங்களுக்கு நீங்கள் கால் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா கால் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃபங்க்ஷனோட பேசிக் லாஜிக்கே. ஸோ இப்போ நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் எப்படி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நாட் ஓன்லி பைத்தான் ப்ரோக்ராமிங், எல்லா ப்ரோக்ராமிங்லேயும் ஃபங்க்ஷன்ஸை இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பேசிக் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜஸ்ட் பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டாலே யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ப்ரீ டிஃபைன்ட் என்ன சொல்லுவாங்கன்னா பில்டின் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹேஷ் இன்க்ளூடு, இப்போ நான் சி எடுத்துக்கோங்க, ஹேஷ் இன்க்ளூடு stdio.h. ஸோ இந்த .hன்றனால தான் அது ஹெட்டர் ஃபைல்னு சொல்கிறாங்க. stdio பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லைப்ரரி ஃபங்க்ஷன். ஸோ ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் .h மீன்ஸ் அது ஒரு ஹெட்டர் ஃபைலு. ஸோ இது ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது ஒரு சி ப்ரோக்ராமிங்காக இருந்துச்சுன்னா இந்த ஹெட்டர் ஃபைல் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு யாரோ என்ன அந்த சியை டெவலப் பண்ணவங்க சொன்னதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணோன்னா, அதாவது ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் ஒன்றை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணுறது பார்த்திங்கன்னா ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட் தான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். நம்மளுக்கு ஃபங்க்ஷன்ஸ் எந்த மாதிரி தேவையோ ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். நமக்கேற்ற மாதிரி நேம் கொடுத்துக்கலாம், எவ்வளோ பேராமீட்டர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அது ப்ரோக்ராமை யார் டெவலப் பண்ணுறாங்களோ ஸோ அந்த யூஸருக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எழுதிக்கலாம். இது வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்றது யாரோ ஒருத்தர் பண்ணதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணுறது. யூசர் டிஃபைன்ன்றது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது யூசர் டிஃபைன் சொல்லுவாங்க. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா மேத் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. பேசிக்காக ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கனால யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ், ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். இதில் மெயினாக 2 யூஸ் பண்ணுவாங்க, 2 வேர்டு அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று ஃபார்மல் பேராமீட்டர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் பேராமீட்டர். இது 2க்கு மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் காப்பி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பிரிண்ட் அவுட் காப்பியை ஒரிஜினல் காப்பி இருக்கும் இல்லையா, அந்த ஒரிஜினல் காப்பி வந்து நீங்கள் 2-3 ஜெராக்ஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த ஜெராக்ஸ் காப்பிலாம் பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபார்மல். உங்கள் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எதை வச்சு நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி போட்டிங்களோ ஸோ அது வந்து ஆக்சுவல். ஸோ இதுதான் ஒரிஜினலாக அந்த ஃபங்க்ஷன் எங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்க பேராமீட்டர்ஸ்க்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபங்க்ஷன் நீங்கள் எந்த இடத்துல கால் பண்ணியிருக்கீங்களோ, அதாவது டிக்ளரேஷன் வேறு, டெஃபினிஷன் வேறு, சரியா. ஸோ நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க அந்த வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்மல் பேராமீட்டர்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.